எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. விபாசனாவினுடைய வாழ்க்கை வழிமுறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் நம்பிக்கை சார்ந்தது. அதாவது பொதுவா புத்திசம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கடவுளை நம்பக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நம்பக்கூடாது, வாழ்க்கையை நம்பணும்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அதோடைய புத்திசம்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, அ கில்லிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. லிவிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தரை நீங்க கொன்னுடுங்க. புத்தர் சொன்ன வாழ்க்கையை நீங்க வாழுங்கன்னு அர்த்தம். புத்தரை கொன்னுடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் புத்தரை ஃபாலோ பண்றேன். ஐ அம் எ ஃபாலோவர் ஆஃப் புத்தா. பார்த்தீங்களா, நான் வந்து மொட்டை அடிச்சிருக்கேன். காவி உடை உடுத்தியிருக்கிறேன். புத்தம், சரணம், கச்சாமின்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க புத் நீங்க புத்தர ஃபாலோ பண்றத விட, புத்தர் சொன்ன வாழ்க்கைய ஃபாலோ பண்ணுங்க. அதாவது கடவுள நம்பாதீங்க, வாழ்க்கைய நம்புங்க. ஏன்னா கடவுள் வந்து வாழ்க்கைய தான் நமக்கான வாய்ப்பா குடுத்திருக்கிறார். நீங்க கடவுள நம்புறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய விட்டுட்டீங்க அப்படின்னா, கடவுள நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க புத்தர நேசிக்கிறேன், அவர நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்ன அறிவுரைகள விட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப நீங்க ஒரு குருவ நீங்க ஃபாலோ பண்றீங்க. அவருக்கு அப்படியே மலர் பாதங்கள், மலர்கள போட்டு பூஜை பண்றீங்க. அவருக்காக டொனேஷன் குடுக்குறீங்க. அப்படியே அவர் ஃபோட்டோ வீட்ல மாட்டி வச்சிருக்கீங்க. ஆனா, அவர் சொன்ன ஒண்ண கூட நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, அந்த குருநாதரே உங்கள அடிப்பாரா இல்லையா? எனக்கு இதெல்லாம் அதுக்கு தேவையா என்ன? அது அவருக்கு நம்ம செய்ற அநீதி மாரி ஆயிடும். அதான். அதாவது கடவுள நம்பாதீங்க, வாழ்க்கைய நம்புங்க. ஏன்னா வாழ்க்கை இறைவன் குடுத்தது. இந்த வாழ்க்கையில நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது.
அதுல ரொம்ப முக்கியமா விபாசனால சொல்றது வந்து கவனமும், பொறுமையும். கவனமும், பொறுமையும் முதல்ல உங்கள்ல வளரணும். அப்பதான் நீங்க வந்து வாழ்க்கைய வந்து வாழ முடியும். ஏன்னா வாழ்க்கையில வந்து நெறைய சூழ்நிலைகள் இருக்குது. நன்மைகள் செய்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தவறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடிப்படையா அந்த கவனமும், பொறுமையும் இருந்தா மட்டும் தான் நாம வந்து பிரிச்சு பார்க்க முடியும். இது நன்மை, இது தீமை. இது தீமையினுடைய வடிவத்தில இருக்கக்கூடிய நன்மை. இது நன்மையினுடைய வடிவத்தில இருக்கக்கூடிய தீமை. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது உலகத்துல. எதையுமே நம்ம கவர பார்த்தோனே முடிவு பண்ணிற முடியாது. கொஞ்சம் கவனமாவும், கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும். இந்த யின், யாங் மாரி கவனமும், பொறுமையும் சேர்ந்தே தான் இருக்க முடியும். கவனம் பொறுமைக்கு பவர் குடுக்குது. நீங்க பொறுமையா இருந்தா கவனத்த அதிகமா செலுத்த முடியும். ஸோ, விபாசனாவுடைய வழிமுறைகள், அதாவது பிராக்டிஸ் வழிமுறைகள் எல்லாமே இந்த பொறுமையையும், கவனத்தையும் உங்களுக்கு வந்து குடுக்குது. பொதுவா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பிராக்டிஸ்ல ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி. அதாவது 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒண்ணு உங்கள நம்புங்க, இல்ல இறைவன நம்புங்க. இப்ப நம்ம நம்ம வந்து நம்ம மனசுல கவல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக கவலைப்படுவோம் பெரும்பாலும்? நாளைக்கு நாம விரும்புற மாரி நம்ம வாழ்க்கை அமையாதோ! அப்படின்னு நெனச்சு தானே பயப்படுவோம். இப்ப நேத்து நீங்க விரும்பின மாரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கா? இல்லையா? உங்க லைஃப்ல? எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். அத யார் நடத்துனது? நான் தாங்க நடத்துனேன் அப்படின்னு சொன்னீங்க. நாளைக்கு நீங்க நடத்திக்க வேண்டியது தானே! அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நேத்து நீங்க தானங்க நடத்துனீங்க. அப்ப நாளைக்கு நீங்க நடத்திக்க வேண்டியது தானே! அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? நடக்காம போயிருமோன்னு. ஏன் கவலைப்படுறோம் தெரியுமா? நேத்து நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள நாம நடத்திக்கலன்னு நமக்கு நல்லா தெரியும். 100% நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதிகாரத்த மீறின பல விஷயங்கள், முக்கியமா பல சூழ்நிலைகள் சாதகமா அமையறத வந்து நம்ம பண்ண முடியாது. நீங்க பொறுமையா, கவனமா இருந்துருவீங்க. மத்தவங்கலாம் நீங்க அழகா டிரைவ் பண்ணி கார்ல போயிட்டுருக்கீங்க. இன்னொருத்தன் வந்து ஊடால புகுந்துட்டான்னா, நீங்க வண்டி அடிபட்டுச்சுனா என்ன பண்ணுவீங்க? இப்போ சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சா தானே நீங்க சக்சஸ் அடைய முடியும். சூழ்நிலைகள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அப்போ நாம நம்மள நம்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம 0ன்னு. அப்ப இறைவன நம்பணுமா இல்லையா? ஏன்னா, நேத்து நமக்கு நடந்த நன்மைய நாம நடத்திக்கல. இறைவன் நமக்காக நடத்தி குடுத்தான். நாளைக்கும் இறைவன் நடத்தி தருவான் அப்படின்னு நம்ம நம்ப மாட்டோம். சரிங்க, இறைவன நம்ப வேணாம். அப்ப நீங்க உங்கள நம்பிக்கங்க. என்னைய நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது என்னைய பத்தி. அப்ப இறைவன நம்புங்க. இறைவனையும் நம்ப மாட்டேன். என்னையும் நம்ப மாட்டேன். இந்த குழப்ப நிலையில இருக்கும்போது கவனமும், பொறுமையும் வெளிப்படாது. இல்லங்க நான் இறைவன தான் நாங்க நம்புறேன் அப்படின்னா நீங்க கவலைப்படக்கூடாது. இறைவனே நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு, இறைவன்கிட்டயே போய் கவலையோட போய் உட்காந்துக்கிறதுங்கிறது என்ன மாரியான நம்பிக்கை இது? அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்குது. அப்போ இந்த இந்த பிராக்டிஸஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த குழப்பங்களெல்லாம் தீர்த்து விடுது. "ஒண்ணு உன்னைய நம்புப்பா." "இல்லங்க என்னைய நம்பி நான் என்னங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க." "அப்ப இறைவன நம்புப்பா. ஒண்ணு இந்த பக்கம் உட்காரு, இல்ல இந்த பக்கம் உட்காரு." இந்த பிராக்டிஸ் வந்து இந்த கிளாரிட்டி குடுக்குது. இந்த பக்கம் உட்காரணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்னால உட்கார முடியல. அதாவது இறைவன நம்பணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால நம்ப முடியல. ஏன்? பெருமை, அறிவு, அறியாமை. அதனால தான் காலை பிரார்த்தனையில முதல்லயே, "என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன்னு" கேட்கிறோம். இந்த அறிவும், அறியாமையும் என்ன பண்ணும்னா, இறைவன நம்மள நம்ப விடாது. ஆக்சுவலி உண்மையான அறிவு அப்படிங்கிறது வந்து அறிவு நம்ம தப்புன்னு சொல்ல வரல. ஞானங்களைக் கொண்டு வழிநடத்தக்கூடிய அறிவு நல்லறிவு. ஞானங்களின் வழிகாட்டலை கேட்காத அறிவு கெட்ட அறிவு. அதாவது இன்னும் விபாசனாவோட லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா, மனம் உன்னுடைய வழிகாட்டலை கேட்டு மனம் 2 நடந்தால், மனம் 2 தான் ஹீரோ. ஆனா மனம் உன்னுடைய வழிகாட்டல மனம் 2 கேட்காம நடந்தா, மனம் 2 தான் அதோடைய பிரச்சனைக்கு முழு காரணம். அப்போ இந்த பிராக்டிஸஸ் என்ன பண்ணுது? நம்மள ஒரு முழு நம்பிக்கையாளரா மாத்துது. முழு நம்பிக்கையாளரா இறைவன முழுசா நம்புங்க. அல்லது உங்கள முழுசா நம்புங்க. இல்லங்க என்னைய நம்ப முடியாது. அப்ப முழுசா அந்த பக்கம் போயிடு. அந்த பக்கம் போறதுல இருக்கக்கூடிய தடைகள் இருக்கு இல்லையா? அத கிளியர் பண்ணி தருது இந்த மெடிடேஷன் பிராக்டிஸஸ். அது என்னது? பெருமை, அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறது,
கவனத்தோடையும், பொறுமையோடையும் இந்த இயற்கைய நீங்க கவனிச்சீங்கன்னா, எதுவுமே நம்ம கையில இல்லன்றது தெளிவா தெரியும். நாம வாழ வைக்கப்பட்றோம்ன்றது தெளிவா தெரியும். அப்ப அங்க போய் உட்காந்துர வேண்டியது தானே! இப்ப பிரச்சனை என்னன்னா, இறைவன நம்புறோம், நம்பலங்கிறது பிரச்சனை இல்ல. இறைவன நம்பாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடையாது. முழுசா நம்புறோமா, அரைகுறையா நம்புறோமான்றது தான் பிரச்சனை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கை இறைவன் மேல இருக்குது. ஒரு நாத்திகர் ஒருத்தர் இருந்தார். ஏத்திஸ்ட். அவர் இறைவன நம்ப மாட்டாராம். ஆஸ்பத்திரியில படுத்திருந்தார். நான் அவர போய் பார்க்க போனேன். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நீங்க தான் நம்புறீங்களே இறைவன் எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்கன்னாரு. இது என்ன மாரியான நம்பிக்கை இது ஏத்திஸ்ட் நீங்க வித்தியாசமான ஏத்திஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்ப எல்லாருக்குமே தன்னை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அதை முழுமையாக நாம மறுக்கிறோம். அறிவு தடுக்குது. பெருமை தடுக்குது. சரிங்க. ஏன் இப்படி குழப்பத்துல இருக்கீங்கன்னா, அந்த குழப்பத்துல அவங்க மீள முடியல. அதுக்கு ஏதோ ஒரு கருவி அவங்களுக்கு தேவை. அந்த கருவி தான் மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படிங்கிறது மனித குலத்துக்கான இறைவனுடைய மாபெரும் கருணை. நம்முடைய பெருமை, அறிவு, அறியாமை இந்த 3ஐயும் நீக்கிக் கொள்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எளிய, சுவையான ஒரு மருந்து. இதை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால், நம்முடைய நம்பிக்கைகள் பலகீனமாக இருக்கின்றன. இறைவன நம்ம வணங்குறோம், இறைவன நம்புறோம்ன்னு சொல்றோம். ஆனா செயல்ல அத காட்டல. காட்டாம இருக்கிறோம் நம்ம. டெய்லி கவலைப்படுறோம், பயப்படுறோம். இறைவன்ட்ட பொறுப்ப ஒப்படைக்க மாட்டேங்கிறோம். ஏன் ஒப்படைக்க மாட்டேங்கிறோம்? இல்ல நான் தான் எல்லாம் பண்ணணும். அப்ப பண்ணிக்கங்க. அதையும் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா பண்ண முடியாது நம்மளால. நமக்கு தெரியாதா நம்மள பத்தி? பிராக்டிஸ் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ண மூடி உட்காரும்போது, பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மலர்ச்சிக்கான, லேசான தன்மைக்கான, மேன்மைக்கான, இறை பொருத்தத்திற்கான ஒரு டாப் வேலைய நம்ம செய்றோம்னு அர்த்தம். ஈவன் நீங்க கண்ண மூடி உட்கார்ற சாதாரண விஷயம் கிடையாது அது. ஸோ, இந்த ஒரு உணர்வோடு இன்றைக்கு நாம் தியானம் செய்ய தொடங்கலாம். இந்த கண்களை மூடி, புற உலக, அக உலக வித்தியாசத்தை உணர்ந்தவர்களாக உணர்வோடு அமர வேண்டும். வெளியே புற உலகம், உள்ளே அக உலகம். நமக்கான உலகம். நம்முடைய அதிகாரம் அங்கு மட்டும் தான் முழுமையாக இருக்கிறது. நமக்கான அங்கீகாரம் அங்கு மட்டும் தான் கிடைக்கும். நமக்கான வழிகாட்டல்கள் அங்கு மட்டும் தான் கிடைக்கும். நமக்கான நம்பிக்கையை அங்குதான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அக உலகத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து, முக்கியத்துவத்தை உணர்ந்து, கண்களை மூடி, கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து தியானத்தை தொடங்க வேண்டும். ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். மிக உறுதியான அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் அசைவில்லாத இறுக்கங்கள் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது உடலில். முற்றிலும் தளர்வான நிலையில் உடலை இருத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவின் முக்கியத்துவத்தை நாம் ஆழமாக உணர்ந்திருக்கின்றோம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். இந்த மூச்சை நாம் நம்முடைய முயற்சியை கொண்டு, உழைப்பை கொண்டு சம்பாதித்துக் கொள்ளவில்லை, ஈர்த்து கொள்ளவில்லை. அது நமக்கு வழங்கப்படுகிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். வி ஆர் ரிசீவிங். அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூச்சும் நமக்காக படைக்கப்பட்டது. ஒவ்வொரு மூச்சும் நமக்கான பிரத்யேகமானது. பொதுவாக நாம் இருக்கிற மூச்ச உள்ள எடுத்துக்கல. நமக்காக கஸ்டமைஸ்டா அது படைக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு மூச்சை கவனிக்க வேண்டும். உணர்வுடன் கூடிய கவனம் மூச்சின் மீது. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். திட்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸ், கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்திருங்கள். மிகப்பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேலை உங்களுடைய உள்நிலையில் நிலை பெறுதலாகும். யாரும் எளிதில் செய்ய முடியாத ஒரு வேலை. மனம் மட்டுமே அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உடலை ஒரு செயலில் ஈடுபடுத்தும்போது ஏற்படக்கூடிய அனுபவம் நமக்கு உடனே தெரிந்துவிடும். மனதை ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும்போது அதனுடைய அனுபவம் சூட்சுமமானது. அந்த அனுபவத்தை இப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபார்ம் 3 சாட்சி பாவனையில் நிலை பெற தொடங்கலாம். மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலமிழந்து போகக்கூடிய ஒரு வழிமுறையை அங்கே நாம் செயல்படுத்துகிறோம். அதன் நுட்பம் என்ன, புரிதல் என்ன என்ற உணர்வோடு நீங்கள் ஃபார்ம் 3 செய்ய தொடங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ், கண்களை மூடிய நிலையில் தொடர்ந்திருங்கள். அக உலகம், புற உலகம் என்ற உணர்வுகளை பிரித்து பார்த்து அக உலகத்தின் வாசலில் நாம் நிற்கின்றோம் என்ற உணர்வோடு கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து தியானத்தில் தொடர்ந்திருங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். கண்கள் மூடிய நிலையில் தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நிராகரிப்பவர்கள், நம்பிக்கையாளர்கள் என்ற பிரிவை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை முழுமையாக நம்புபவர்கள், இறைவனை அரைகுறையாக நம்புபவர்கள். இறைவனை அரைகுறையாக நம்புபவர்கள் தான் இறைவனை நிராகரிப்பவர்கள். இறைவனை முழுமையாக நம்புபவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள். தியானம் நம்மை முழுமையான நம்பிக்கையாளர்களாக மாற்றுகிறது. நாம் முழுமையான நம்பிக்கையாளர்களாக இருக்கும்போது நமக்கு விளைவுகளின் மீது எதிர்பார்ப்பு இருக்காது, விளைவுகளின் மீது பற்று இருக்காது. ஏனென்றால் விளைவுகள் வரும் என்று நாம் நம்பி விடுவோம். விளைவுகள் வரும் என்பதை ஒரு விதி என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். செயல் செய்தால் விளைவு வரும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே விளைவுகள் மீது எதிர்பார்ப்பு இருக்காது. இப்ப விளைவுகளின் மீது எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நமக்கு அவசரம் வருது, போட்டி வருது, பொறாமை வருது, கவனம் சிதறுது. கன்ஃபார்மா ஒண்ணு வரும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு எதுக்கு அவசரம் வருது, பதட்டம் வருது? அப்போ பொறுமையும், அதாவது அவசரம் பொறுமைக்கு எதிரானது. கவனமின்மை கவனத்துக்கு எதிரானது. இது 2மே அவசரமும், கவனமின்மையும் விளைவுகளின் மீது எதிர்பார்ப்புகள் இருப்பதனால் தான் வருகிறது. ஏன் விளைவுகளின் மீது எதிர்பார்ப்பு இருக்கிறது? நீங்கள் இறைவனை முழுமையாக நம்பவில்லை. அப்போ நம்மள் நம்பும்போது நம்மளே நம்ப முடியாது. இங்க தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான மீனிங்கே கிடையாது. நீங்கள் உங்கள் மனதில் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு, அதை இறைவன் உங்களுக்காக நிறைவேற்றித் தருவான் என்று நம்புவதுதான் உண்மையான தன்னம்பிக்கை. நான் செய்து கொள்வேன் என்று நீங்களே நினைக்க முடியாது. எப்படி நான் செய்ய முடியும்? நீங்க லாஜிக்கலா கணக்கு போட்டா கூட நீங்க மட்டுமே, ஏன்னா நீங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கை என்பது மற்ற மனிதர்களாலும், இதர படைப்புகளாலும், சூழ்நிலைகளாலும் ஆனது. நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்கும்போது, அந்த படைப்புகளை எல்லாம் நீங்கள் அடக்கி ஆளக்கூடியவராக இருக்க வேண்டுமே! அப்பதான் நீங்க தன்னம்பிக்கை கொள்ள முடியும். உங்களுக்கு மூச்சே குடுக்கப்படுதுன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி நீங்க தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் வச்சு ஒரே ஒரு மூச்ச மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, எங்கேயாவது போய். வாங்க முடியாது. தண்ணிய வாங்க முடியாது. காத்த வாங்க முடியாது. எதையுமே வாங்க முடியாது. உணவ வாங்கிரலாம் காசுக்கு வச்சு. பசி எப்படி வாங்குவீங்க? அந்த உணவ அந்த உணவுல இருக்கிற உயிர் சக்திகள பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த ஜீரண ஆற்றல எங்கிருந்து வாங்குவீங்க? காசு குடுத்தா வாங்க முடியும். நாம் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே தன்னம்பிக்கை என்ற வார்த்தையே தவறு. உங்களுடைய நற்குணங்களுக்கு இறைவன் நற்கூலி அளிப்பான் என்று நம்புவதுதான் உண்மையான தன்னம்பிக்கை. இறைவனை தவிர்த்துவிட்டு, படைப்பாளனை தவிர்த்துவிட்டு எதையுமே நாம் செய்ய முடியாது. அப்ப இந்த பக்கம் வந்துரும். முழுசா இறைவன நம்பிரும். அப்போ அதான் புத்தர் சொல்றாரு. என்னைய நீங்க ஆராதிக்க வேண்டாம். நான் சொன்னத நீங்க புரிஞ்சுகிட்டு ஓடிருங்கங்கிறாரு. அதுதான் சொல்றாங்க. அதாவது நீங்கள் இறைவனை நம்பாதீர்கள். வாழ்க்கையை நம்புங்கள். ஏன்னா வாழ்க்கையில தான் இறைவன் உங்களோடவே மீட் பண்றான். நீ வாழ்க்கையை தவிர்த்து விட்டு இறைவனை மட்டும் நான் இது பண்றேன்னு சொல்லிட முடியாது. ஸோ வாழ்க்கையில பொறுமையும், கவனமும் நமக்கு இருக்கணும். எப்போ அந்த பொறுமையும், கவனம் நமக்கு வரும்? இறைவன் மேல முழுமையான நம்பிக்கை கொள்ளும்போது வரும். எப்ப இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வரும்? நம்ம மேல இருக்கக்கூடிய, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பெருமையும், அந்த அறிவும், அந்த அறியாமையும் போகும்போது. அந்த பெருமையும், அறிவும், அறியாமையும் மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள். ஒவ்வொரு முறையும் கண்ண மூடி உட்காரும்போதும், உயிரின் தூய்மை செறிவு மனதில் விழுகிறதுன்னு படிச்சோமா இல்லையா?
உயிரின் தூய்மை செறிவு எங்கெல்லாம் விழுகிறதோ, அங்கே தூய்மை நிலைநாட்டப்படும். அங்கிருந்து பெருமை எனும் அழுக்கு, அறிவு எனும் அழுக்கு, அறியாமை எனும் அழுக்கு நீக்கப்பட்டு, நமக்கு இறைவன் மீதான நம்பிக்கை முழுமையடையும். முழுமையா. பேச்சே கிடையாது. முழுமையா. அவ்வளோ. தியானம் மிக, மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாள் மெடிடேஷனும் ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன, 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 சின்ன தடைகள கூட நீக்கி உங்கள ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது. அது நமக்கு தெரியாது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அது லைஃபுடைய சாஃப்ட்வேர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சாஃப்ட்வேர வந்து நீங்க எப்பயுமே ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு ரிசல்ட்ட நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரிசல்ட் நடக்கக்கூடிய இடம் வந்து உலகம். அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அக உலகத்துல தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். தேங்க் யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.